ஹாய், இன்றைக்கி வீட் ஃப்ளாரில் எப்படி ப்ளம் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 30 கிராம் ஆஃப் பட்டர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே பட்டரில் பண்ணாலும் ஒரு 40 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/4 கேஜிக்கான மெஷர்மெண்ட்டு, 1/4 கேஜி ப்ளம் கேக்கானது. அதை ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து பவுடர் சுகர் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். பவுடர் சுகர்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சிரும். நான் இன்றைக்கி வந்து பவுடர் சுகரை நல்லா சேவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி நல்லா விஸ்கால் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பீட்டரை வச்சு பீட் பண்ணாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து எக்லெஸில் பண்ணுறதுனால பீட்டர் யூஸ் பண்ணல. நார்மலாக விஸ்கை வச்சே வந்து நான் பண்ணிட்டேன். நீங்கள் பீட்ரு வச்சு பண்ணாலும் ஓகே தான். இது நான் எப்போவுமே வந்து மைதாவில் தான் ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன். எக் பேஸ் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்லெஸ் வந்து வீட்டில் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வீட் ஃப்ளார் எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் இதை முன்னாடியே சேவ் பண்ணி எடுத்துட்டதுனால இதில் வந்துட்டு நான் வந்து காட்ட முடியல. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சீவ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வீட் ஃப்ளார் வந்து சீவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளாரை வந்து பேட்சஸாக ஆட் பண்ணிக்கிறேன். பேட்சஸாக ஆட் பண்ணி நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே இதாக ஆட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும். அதனால் பேட்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 2லேருந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளாக் ஜாக் ஆர் கேரமல் சிரப்புன்னு சொல்லுவாங்க. நான் அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாக வந்து அதை வந்து ஆட் பண்ணி நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஜாக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வார்ம் மில்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வார்ம் மில்க்கு, அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு அந்த அளவுக்கு இருக்கிற வார்ம் மில்க் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் பவுடர் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், கொஞ்சம் ஜீனி சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரோஸ் ஒயிட் எசன்ஸ் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளம் கேக்கு, அதாவது எக்லெஸ் வீட் ஃப்ளார் பண்ணுற ப்ளம் கேக்குக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 இன்ச் க்ரீஸ் பண்ண பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ண டின்னு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 6 இன்ச் டின்னில் கூட வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 6 இன்ச் டின்னில் வந்துட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 இன்ச்சுன்றதுனால இதை வந்துட்டு பேக்கிங் டைம் வந்து மாறும், அதாவது ஓவனை பொறுத்தும் மாறும். நான் வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், முந்திரி மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதை வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து என்னோடய ஓவனில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்களோட ஓவனை பொறுத்து நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இப்போ 6 இன்ச் டின்னில் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் டைம் மாறும். ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் கூட ஆகலாம். வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம். இது கரெக்டாக 280 கிராம் இருக்குது டோட்டலாக. அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.